அவர் அருகே குடியிருந்த 2 பெண்கள் அங்கே புதிதாக குடிவந்த இன்னொரு பெண்மணியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேச்சின் நடுவில் ஒருவர், அந்த பெண்மணியின் நடையை பார்த்தாயா? காலை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு எவ்வளவு திமிராக நடக்கின்றார் என்றார். அதற்கு இன்னொரு பெண்மணி, நானும் கூட நீ சொல்வது போன்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் அந்த பெண்மணியிடம் பேசிய போதுதான் தெரிந்தது, அவருக்கு இடது காலை விடவும் வலது கால் உயரம் கொஞ்சம் குறைவு என்று என நிதானமாக பதிலளித்தார். இதை கேட்டதும் முதலில் பேசிய பெண்மணி உண்மை தெரியாமல் அந்த பெண்மணியை பற்றி இப்படியெல்லாம் பேசிவிட்டேனே என்று வருத்தப்பட்டார். பெரும்பாலான நேரங்களில் ஒருவரை பற்றி முழுமையாக தெரியாமல் வாய்க்கு வந்தபடி நாம் பேசிவிடுகின்றோம், தீர்ப்பிடுகின்றோம். நம்மை பற்றியே நமக்கு முழுமையாக தெரியாத போது மற்றவரை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது? தீர்ப்பிடுவதை தவிர்த்து இரக்கம் காட்ட முயற்சி செய்வோம். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். எசாயா 58:9. கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுவது போல் மற்றவருக்கும் இரக்கம் காட்டுவோம். தீர்ப்பிடுவதை தவிர்ப்போம். மற்றவரை பற்றி உயர்வாக நினைப்போம். பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் பெயர் சொல்லும் கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். தீர்ப்பளிக்காதீர்கள், இரக்கம் காட்டுங்கள். ஒருவர் செய்த தவற்றினை மனத்தில் வைத்திருந்து சமயம் கிடைக்கின்ற போது அவரை பள்ளிக்கு பள்ளி வாங்குவதன் மனித இயல்பு. கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் இரக்கமிக்கவர், பேரன்பு கொண்டவர். யூதா நாட்டினர் கடவுளின் கட்டளையை கடைபிடியாமல் வேற்று தெய்வங்களை வழிபட்டதால் பாபிலோனியர்களின் படையெடுப்பு அவர்கள் மேல் நடந்தது. பாபிலோனியர்கள் யூதா நாட்டின் மீது கிமு 586 படையெடுத்து வந்தபோது எருசலேம் திருக்கோயிலையும் நகரையும் தீக்கிரையாக்கிவிட்டு மக்களில் பெரும்பாலானவர்களை நாடு கடத்தி சென்றார்கள். இதனால் மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்தவர்கள்